சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் டேக் ஆஃப் ஆன விமானத்திலிருந்து டயர் கழன்று விழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து ஜப்பானுக்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் புறப்பட்டுச் சென்றது. அதில் 235 பயணிகள், 14 ஊழியர்கள் பயணித்தனர். அப்போது விமானம் டேக் ஆஃப் ஆனபோது விமானத்தின் ஒரு டயர் கழன்று தரையில் விழுந்தது. அதே சமயம் 6 டயர்களில் ஒரு டயர் இல்லாமல் தொடர்ந்து பறந்த விமானம் பாதுகாப்பு கருதி லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அதுவும் ஓடுபாதையின் பாதையிலேயே விமானம் நிறுத்தப்பட்ட பின் அங்கிருந்து இழுத்துச் செல்லப்பட்டது. பயணிகளுக்கு வேறு விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. விமானத்தின் டயர் கழன்று விழுந்து தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த விமானம் 2002ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டதாகவும், டயர்கள் சேதமடைந்தாலோ சில டயர்கள் இல்லாத நிலையிலோ பாதுகாப்பாக தரையிறங்கும் வகையில் விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.